Hi friends, welcome to our Puja Hall. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த பூஜை ஹால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான பூஜை ஹால். அதாவது அந்த காலத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூமு, சமையலறை, அதுக்கப்புறம் பூஜை ஹால், இந்த மாதிரி ஒரு இதுக்கும் தனித்தனி ரூம்ஸ் அலாட் பண்ணி பில் பண்ணியிருப்பாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்மார்ட்டாக நம்ம பண்ணிட்டு போயிடுறோம். எப்படின்னா வால்லே கூட காடோடைய ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஃபிட் பண்ணி கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட்டு போயிடுறோம். இல்லை அப்படின்னா சின்ன கபோர்டு ஃபிட் பண்ணி நம்ம அதில் பூஜை ஹால் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணாலும் ஒரு வீட்டில் பூஜை அறை அல்லது ஒரு சின்ன கபோர்டு ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு நம்ம அலாட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்பொழுதுமே பாசிட்டிவ் வைப்ஸ் க்ரியேட் ஆகும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மற்ற பிளேசஸை க்ளீனப்பாக வச்சுருக்கோமோ இல்லையோ, பட் ஆனால் பூஜை ஹாலை எப்பொழுதுமே நம்ம க்ளீனப்பாக ரொம்ப நம்மளுடைய பூஜை ஹாலை எப்பொழுதுமே க்ளீனப்பாக ரொம்ப வாசனையாக வச்சுருப்போம். ஸோ அப்படிங்கும்போது அந்த இடத்துல நெகட்டிவ் வைப்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எப்பொழுதுமே நம்ம வீடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோடு இருக்கும். அதனால் நாம் அதோட அட்டாச் ஆகி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். வீட்டில் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும்போது அது எல்லாமே ரிலாக்ஸேஷன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம ட்ரெடிஷ்னலாக பூஜை ஹால் வைக்கிறோம், இல்லை கபோர்டு வச்சுட்டு ஸ்மார்ட்டாக சிம்பிள் இதில் பண்ணுறோம், எப்படியா இருந்தாலும் ஓகே. பட் ஆனால் பூஜை பண்ணுறதுக்கு சுவாமியோட ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நீங்கள் எதை அதிகமாக நம்புகிறீங்களோ அதுமாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே, அதாவது கிறிஸ்டியன்ஸு, முஸ்லீம்ஸு, ஹிந்துஸ் யாராக இருந்தாலும் ஓகே, அதுக்காக கடவுளுடைய ஒன் ஆஃப் த பார்ட் ஏரியா அப்படின்றதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் நீங்கள் கண்டிப்பாக அலாட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்திங்கன்னா டெய்லியுமே அந்த இடத்த பார்த்திங்கன்னா க்ளீனப் பண்ணிகிட்டே இருக்கணும், சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும். அடிஷ்னலாக என்ன பண்ணணுன்னா நல்லா குட் ஸ்மெல்லிங்காக நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். வாசனை வரக்கூடிய பிளேசஸாக அதை நம்ம எப்போவுமே அவைலபிளாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாகவே நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும், ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியுமே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை டே பை டேவாக ஒரு நாளுமே லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். God is